Hi children. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் தான் படிக்க போகிறோம். பட் இந்த ப்ரீவியஸ் பார்த்தீங்கன்னா வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்வஸ்ட் பண்ணுற மாதிரியோ கமெண்ட் பண்ணுற மாதிரியோ யூஸ் பண்ணியிருப்போம். கம் இயர், டோன்ட் கம் இயர், கோ தேர், டோன்ட் கோ, அப்படி சொல்லியிருப்போம். ப்ளீஸ் டோன்ட் கம் லைக் தட் we have told in that video. But in this video we are going to learn நாம் எப்படி சொல்கிறது. இப்போ நான் போகிறேன், நான் போகலை, நீ போறியா, ஆமாம் நான் போகிறேன், இல்லை நான் போகல, இந்த மாதிரி சொல்லும் போது கொஷின் கேட்டு ஆன்சர் பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வந்து பாசிட்டிவ் சென்டென்ஸ் அண்ட் நெகட்டிவ் சென்டென்ஸ் எப்படின்னு பண்ணலாம். ஓகே, ஐ கோ டு த டெம்பிள், நான் கோவிலுக்கு போகிறேன். ஐ டோன்ட் கோ டு த டெம்பிள், நான் கோவிலுக்கு போகல. இப்போ கொஷின் கேட்டு எப்படி கேட்போம், டு யூ கோ டு த டெம்பிள். அப்போ அதுக்கு நம்ம ஒன்று எஸ் ஆர் நோன்னு தான் சொல்லுவோம் இல்லையா. எஸ் ஐ கோ டு த டெம்பிள், இல்லைன்னா நோ ஐ டோன்ட் கோ டு த டெம்பிள். ஓகே, செகண்ட் ஒன், we collect the stones to play. நாங்கள் விளையாடுறதுக்காக கற்களை சேகரிக்கிறோம். சரி, அப்போ we don't collect the stones to play. விளையாடுறதுக்கு நான் கல்லெல்லாம் எடுக்கலப்பா, கல்லெல்லாம் சேகரிக்கலை, அதெல்லாம் எடுக்கலை அப்படின்னு சொல்லும்போது we don't. இப்போ கொஷின் எப்படி கேட்கலாம்னா, do you collect the stones to play? நீங்கள் விளையாடுறதுக்கு கல் சேகரிக்கிறீங்களா, கல் கலெக்ட் பண்ணுறீங்களா? அப்போது நம்ம ஆன்சர் பண்ணும்போது எஸ் வி கலெக்ட் த ஸ்டோன்ஸ், ஆமாம் நாங்கள் வந்து கலெக்ட் பண்ணிகிட்ருக்குறோம். நோ வி டோன்ட். இப்போ டோன்ட்னு விட்டு இல்லையா, பின்னாடி நம்ம ஸ்டோன்ஸ் எல்லாம் போடல. இது வந்து அண்டர்ஸ்டுட் மூடுன்னு சொல்லுவாங்க, நம்ம புரிஞ்சுக்கணும். சரிங்களா, அது ஃபுல் சென்டென்ஸ் எழுதணும்னு அவசியம் இல்லை. அதான் சொன்னால் ஆன்சரிங் வந்து ரொம்ப ஈஸி, கொஷின் மேக் பண்ணுறதா கொஞ்சம் கஷ்டம். ஸோ கொஷின் மேக் பண்ண தெரிஞ்சுக்கிட்டால் நம்ம ஆன்சர் ஈஸியாக பண்ணிடலாம். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஒன், ஹீ ட்ராஸ் அ பிக்சர். அவன் இல்லை அவர், இந்த ஹீன்றதுக்கு அவருக்கும் ஹீ தான், இங்கிலீஷில் அவன் அப்படிங்கிறதுக்கும் ஹீ தான். ஸோ நம்ம அவர்னா எடுத்துக்கலாம், அவன்னா எடுத்துக்கலாம். ட்ராஸ் அ பிக்சர், அவன் ஒரு படத்தை வரைகிறான். எஸ் போட்டிருக்கோன்னா தேர்ட் பர்சன் சிங்கிள்னா சிம்பிள் ப்ரெசென்ட்டில் எஸ் சேர்ந்துக்கும். சரிங்களா, எஸ் இல்லை இஎஸ் வரும், இங்கே வந்து நம்ம எஸ் வந்திருக்கு, எஸ் தான் சேர்த்துருக்கோம். ஹீ டசன்ட் ட்ரா அ பிக்சர், அவன் வந்து படம் வரையலை அப்படின்னு சொல்கிறோம். அது கொஸ்டின் எப்படி கேட்போம், டஸ் ஹீ ட்ரா அ பிக்சர், டஸ் ஹீ ட்ரா அ பிக்சர், அவன் படம் வரைகிறானா? எஸ் ஹீ ட்ராஸ், ஆமாம் வரைகிறான். நோ ஹீ டசன்ட், அவன் வரையலை அப்படின்றது டசன்ட்டோட நம்ம முடிச்சுக்கலாம். ஏன்னா கொஸ்டின் கேட்கும்போது டஸ் இருக்கனால தான் இங்கே ட்ரா நம்ம எஸ் சேர்க்கல. சரிங்களா, பிரிஞ்சிடும். ட்ராஸ் வந்து டஸ் ப்ளஸ் ட்ரா சேர்ந்து தான் ட்ராஸ். ஓகே, மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் ஒன். ஷீ டெக்கரேட்ஸ் த ஹவுஸ். இங்கே ஷீனாலும் அவளுக்கும் அதுதான், அவங்க பெரியவங்களுக்கும் அதுதான். சரிங்களா, இங்கிலீஷில் ஒரே வேர்டு தான் ரெண்டுத்துக்குமே. ஸோ அவங்க வீட்டை ஒரு அம்மா இருக்காங்க, லேடி இருக்காங்க, அவங்க வந்து வீட்டை அலங்கரிக்கிறாங்க, அழகுபடுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம். ஷீ டசன்ட் டெக்கரேட் த ஹவுஸ், அவங்க வீட்டை அலங்காரம் பண்ணலை, நெகட்டிவாக சொல்லணும். ஓகே, அப்போ கொஸ்டின் கேட்கும்போது டஸ் ஷீ டெக்கரேட் த ஹவுஸ், ஏன்னா இங்கே டஸ் வந்துட்டனால நம்ம டெக்கரேட்டுக்கு எஸ் போட மாட்டோம், இங்கே வந்து போட்டிருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா எஸ் வராது, ஏன்னா டெக்கரேட்ஸில் டஸ் ப்ளஸ் டெக்கரேட் தான் டெக்கரேட்ஸ். ஸோ ஷீ, எஸ் ஷீ, டஸ்ன்னு போட்டாலும் ஓகே. எஸ் ஷீ டெக்கரேட்ஸ் த ஹவுஸ் அப்படிங்கிறது அண்டர்ஸ்டுட். நோ ஷீ டசன்ட், இல்லை அவங்க அலங்காரம் பண்ணலை, வீடை அலங்கரிக்கலை. ஓகேங்களா, நம்ம பதில் ஈஸியாக சொல்லிடலாம். நெக்ஸ்ட் ஒன், இட் ட்ரிங்க்ஸ் மில்க். இங்கே நம்ம கவு சொல்லலாம், அப்புறம் டாக் சொல்லலாம், இல்லை குட்டி, அந்த கண்ணுக்குட்டி சொல்லலாம். ஸோ இங்கே இட்டு அப்படிங்கிறது வந்து நான் இங்கே கேட்டாக யூஸ் பண்ணியிருக்கேன். இட் ட்ரிங்க்ஸ் மில்க், அது பாலை குடிக்குது. இட் டசன்ட் ட்ரிங்க் மில்க், அது பால் குடிக்கலை. டஸ் இட் ட்ரிங்க் மில்க், அது பாலை குடிக்குதா? எஸ் இட் ட்ரிங்க்ஸ், ஆமாம் அது குடிக்குது, மில்க்ன்றது அண்டர்ஸ்டுட். நோ இட் டசன்ட், இல்லை அது குடிக்கல. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஷின் கேட்க கற்றுங்க. ஃபஸ்ட்டு கொஷின் கேட்கறதுக்கு இது பண்ணிட்டோம்னா நம்ம ஆன்சர் வந்து ஈஸியாக பண்ணிடலாம். சரிங்களா, இது ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்கல பொழுது வீடியோ பார்க்கவே காணும், வியூஸே காணும். சரிங்களா, நீங்கள் பார்த்தா போதுமே, ஒரு 20 பேர் இருக்கோம், நம்ம 20 பேர் பார்த்தா நிறைய வியூஸ் வந்திருக்கும். ஒரு 2 or 3 தான் இருக்குது. அப்போ மற்ற பேர் பார்க்கலன்னு நினைக்கிறேன். பார்க்குறவங்க கொஞ்சம் பார்க்க சொல்லுங்கள். சரியா, okay, practice it well.